Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் யூனிட் 6 சாப்டர் 19ஓட ரிமைனிங் போர்ஷன். அதாவது சாப்டர் 19ல் பார்ட் 1 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2. சரியா? இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், தொழில் நிதி ஆதாரங்கள், அதோட வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு தொழிலுக்கான நிதி அதாவது சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸை எப்படியெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் பார்க்க போகிறோம். சரியா? அதோட வகைகள் பற்றி பார்க்கலாம். எந்த வகையான டைப்பில் நம்ம மணி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 3 டைப்ஸ், அதாவது 3 வகையாக அதை வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு டைம் பீரியட், அதாவது கால அளவுகள் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் லாங் டேர்ம் ஃபினான்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீண்ட கால நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நடுத்தர கால நிதி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ், குறுகிய கால நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாங் டேர்ம் ஃபினான்ஸ்னால் மோர் தென் 5 இயர்ஸ், அதாவது நீண்ட கால நிதி அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது தான் நீண்ட கால நிதி. அதே மிடில், அதாவது மீடியம்னா என்னது, மீடியம் டேர்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் எபோவ் 1 இயர் பட் பிலோ 5 இயர்ஸ், 1 இயருக்கு மேலேயும் 5 வருஷத்துக்குள்ளேயும் இருக்கிறது தான் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னா வித்தின் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ளேயே இருக்கணும். இந்த மாதிரி 3 வகையான ஃபினான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன், லாங் டேர்ம் ஃபினான்ஸ் கேன் பி மொபைலைஸ்டு பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னா எந்த வகையெல்லாம் நம்ம நிதி திரட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நிதிகளை திரட்டி ஆகணும். நீண்ட கால நிதி அப்படின்னா டிபெஞ்சர்ஸ், அதாவது ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, அதாவது ஷேர்ஸ் மீன்ஸ் பங்குகள், டிபெஞ்சர்ஸ்னால் கடனீட்டு பத்திரங்கள், கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாகவும், ஃபினான்ஸ் அதாவது ஃபினான்ஸ் பேங்க் அதாவது நிதி நிறுவனங்கள் மூலமாகவும், ஃபினான்ஷியல் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிதிகளை திரட்டலாம். இதுதான் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மிடில் மீன்ஸ் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ்னால் நடுத்தர கால நிதி பார்த்தீங்கன்னா லீஸிங்கு அந்த மாதிரி. சரியா? பிலோ 5 இயர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் கேன் பி மொபைலைஸ்டு பை பப்ளிக் டெபாசிட், லீஸிங், மீடியம் டேர்ம் லோன்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க, லீஸ்க்கு விடும் இல்லையா, அந்த பணமாக இருக்கட்டும். அது போக அட்வான்ஸ்டு என்ன சொல்லியிருக்காங்க, லீஸிங், பப்ளிக் டெபாசிட், அதாவது பொதுமக்கள்கிட்ட வாங்கக்கூடிய அட்வான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பணங்கள். சரியா? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் போடக்கூடிய பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் வரும். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் கேன் பி ரைஸ்டு த்ரோ பப்ளிக் டெபாசிட், ட்ரேட் கிரெடிட், கஸ்டமர் அட்வான்ஸ், ஹைப்போதகேஷன், கேஷ் கிரெடிட், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பிளட்ஜ். அதாவது ஷார்ட் டேர்ம் அப்படிங்கும்போது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஷார்ட் டேர்ம் குறுகிய கால நிதி பொது வைப்பாக இருக்கட்டும், அதாவது பப்ளிக் டெபாசிட் பண்ணுவாங்களே அது. அதுக்கப்புறம் தொழில் கடன், அதாவது வாடிக்கையாளரோட அட்வான்ஸு, இந்த மாதிரி. சரியா? பந்தக கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தகம்னே ஹைப்போதகேஷன், ரொக்க கடன், வங்கி, இதெல்லாம் 1 by 1 நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போ கவனி, ரொக்க கடன், வங்கி மேல்வரை பற்று, வங்கி மேல்வரை பற்றுன்னு என்னது, பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாமே. பிளட்ஜ்னா அடமானம், இதெல்லாமே. இதை பற்றி நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதுக்கெல்லாம் மீனிங் என்னன்ட்டு பார்த்துக்கலாம். சரியா? இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் வரும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இதை 1 by 1 நம்ம பார்த்துடலாம். சரியாடா? அதை பார்த்தீங்கன்னா த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ 3 கேட்டகரிஸ், அதாவது 3 வகையான வகைகளில் கொடுத்துருக்காங்க, வகையாக பிரிக்கலான்ட்டு. அது பார்த்தீங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பீரியட் பேசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கால அளவில் அடிப்படையில் பிரிக்கலாம். அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது உரிமை அடிப்படையில் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ஜெனரேஷன் பேசிஸ், அதாவது உருவாக்க அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியட், அதாவது கால அளவு அடிப்படையில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னா இந்த ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், அதுக்கப்புறம் லாங் டேர்ம். இது 3மே என்னது, அந்த பேசிஸ் ஆஃப் பீரியட். ஏன்னா ஷார்ட் டேர்ம் லோன், மீடியம் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன் அந்த காலத்தை குறிக்குது இல்லையா, ஷார்ட், மீடியம், லாங் அப்படின்ட்டு. அப்போது குறுகிய காலம், நீண்ட காலம், நடுத்தர காலம் அப்படின்னு இந்த மாதிரி வகையாக, அதாவது டைம் பீரியடில் குறிக்கிறதுனால தான் இது அந்த பேசிஸ் ஆஃப் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கால அளவில் இந்த மாதிரி ஃபினான்ஸை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அதை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஆர் தோஸ் சோர்சஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் பை த பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் வித்தின் 1 இயர், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள. குறுகிய கால நிதி அப்படின்னா ஒரு வருட காலத்திற்குள்ள தொழில் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவைப்படக்கூடிய நிதியினை கலெக்ட் பண்ணிக்குவோம். இது பல்வேறு வகையாக இந்த மணியை குறுகிய காலத்தில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், கடன்களும் முன்பணங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன்ஸ் இஸ் எ டைரக்ட் அட்வான்ஸ் மேட் இன் லம்ப் சம் which is credited
to a separate loan account in the name of borrower. அதாவது ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒருத்தர் வாங்குறாரு. யாருன்னா ஒரு நிறுவனம் நடத்துகிறவர், கடன் அவர் தான் வாங்குறவர். சரியா? அவர் கணக்கில் ஒட்டுமொத்தமாக ஒரு தொகையை கடன் வாங்குறாரு. எங்கேயோ ஒரு பேங்க்ல இருந்து வாங்குறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேலே ஒரு வரவு மாதிரி வச்சுருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த அனைத்து விதமான அவன் ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்கானா அந்த 10 லட்சத்துக்கும் என்ன பண்ணணும், அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். எதுக்கு அப்படின்னா, அவன் எப்போ இருந்து வாங்குறானோ அதான் சொல்லியிருக்காங்க, த பாரோவர் கேன் withdraw the entire amount, எல்லா அமௌண்ட்டுக்கும் in cash immediately. It can be repaid in one or more installment. அதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இல்லை ஒன் ஆர் மோர் இன்ஸ்டால்மெண்ட்டில் அவன் கொடுத்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி டைம் கேட்டு கூட அவன் வாங்குவான். அதர்வைஸ் நான் வந்து நிறைய இன்ஸ்டால்மெண்ட் போட்டு கட்டிக்கிறனாலும் கட்டிக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் அட்வான்ஸ் இஸ் கால்குலேட்டட். அதாவது அவன் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கானோ அதுக்கு வந்து மொத்த தொகைக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆன் த ஹோல் ஆஃப் த அமௌண்ட் borrowed right from the date of சாங்ஷன். எப்போ சாங்ஷன் ஆச்சு, லோன் சாங்ஷன் ஆச்சோ அந்த நாளில் இருந்தே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணிக்குவாங்க. சரியா? இட் மே பி செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட். அதாவது பிணையமாக நம்ம ஏதாவது வச்சும் வாங்கலாம், வெங்காமியும் வாங்கலாங்கிறாங்க. பிணையம்னா என்ன அர்த்தம்? ஒரு பேங்க்கில் இப்போ லோன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போது கம்மியான அமௌண்ட்டுனா நம்ம வரவு செலவு பார்த்து கொடுப்பாங்க. இதே பல்கி அமௌண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது செக்யூராக கொடுக்கணும். செக்யூர் மீன்ஸ் இன்னும் நம்ம வீட்டு பத்திரமோ அதர்வைஸ் லேண்ட் பத்திரமோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்ம வாங்கலாம். அதர்வைஸ் அன்செக்யூர் அந்த மாதிரியும் நம்மளோட நல்ல ஒரு கஸ்டமரோட கேரக்டர், நம்மளோட வரவு செலவு பார்த்து தான் அந்த அளவுக்கு அமௌண்ட் பல்கி அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க. சரியா? அப்போது செக்யூர் அன்செக்யூர் ரெண்டு இதுமே நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்வில்ல கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுமே செக்யூர் ஆர் அன்செக்யூர், பிணையமாக வச்சு கூட கொடுக்கலாம், அதர்வைஸ் பிணையம் இல்லாமல் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் செக்யூராக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன்ஸ் அட்வான்சஸ் ஆர் யூஸ்வலி sanctioned by pledge of specific assets. அதாவது பர்டிகுலர் அசட்ஸை வச்சு வாங்குவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பானது ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெசிப்ட். அதாவது ஃபிக்ஸ்டு நம்ம ஏதாவது அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கோன்னா அதோட ரெசிப்ட். நான் வந்து இப்போது 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். சரியா? நான் ஒரு 20 லட்சம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதோட ரெசிப்ட் இருந்தால் கூட அவங்க தருவாங்க. அதர்வைஸ் 5 லட்சம் நான் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட ரெசிப்ட் இருந்தாலும் கொடுப்பாங்க, அதை ப்ளச் பண்ணிக்கிட்டு. சரியா? அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு கூட்ஸ். ஏதாவது ஒரு கூட்ஸை நம்ம எங்காவது வச்சுருப்போம் இல்லையா, வேர் ஹவுசிங்கில் வச்சுருப்போம். அதோட ரெசிப்ட், அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 லட்சம் இருக்குது. நான் ஒரு 10 லட்சம் இன்னொரு பேங்க்கில் கடனாக கேட்க போகிறேன். அப்போ அந்த ரெசிப்டை வந்து நம்ம அடமானம் வச்சு கூட நம்ம கடனாக வாங்கலாம். ரெசிப்ட் தான் இருக்குது, பொருள் ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஒர்த், அந்த 10 லட்சமாவோட வேர்த்தான ரெசிப்ட் வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், மணியை நம்ம லோனாக வாங்கிக்கலாம். ஷேர்ஸ், நம்மளோட ஷேர்ஸ், அதாவது நம்ம வாங்கியிருக்கிறோம் இல்லையா ஷேர்ஸ், அதை வச்சு கூட நம்ம வாங்கலாம். டிபஞ்சர்ஸ், அதாவது கடனீட்டு பத்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பத்திரங்கள் இருந்தாலும் சரி, ஓகேவா, அதை வச்சு கூட நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீ வந்து ஒரு பேங்க்குக்கே போகிறேன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பேங்க்கில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க வரக்கூடிய காலகட்டத்தில் நீ இதெல்லாமே பண்ண வேண்டியது வரும். சரியா? அப்போ இதெல்லாமே உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? வங்கி பேங்க் ஓவர் டிராஃப்டா? Bank overdraft refers to an arrangement whereby the bank allows the customers to overdraw the required amount from its current deposit account within a specified limit. அதாவது வங்கி மேல்வரை பற்று அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு ஒரு வாடிக்கையாளர், ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு வங்கி, அதாவது அவனை வந்து என்ன சொல்கிறது, இப்போது அவனோட கரண்ட் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுருக்கான். சரியா? இப்போது அவன் கடன் கேட்க போகிறான். சரியா? கடன், அதாவது பேங்க்கில் வந்து பணம் எடுக்க போகிறான். அவன் பேங்க்கில் ஒரு 10,000 இருக்குது, அவனுக்கு 20,000 வேணும். அப்போது நல்ல ஒரு கஸ்டமராக இருந்தால் அவன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பண்ணலாம். அதாவது பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர், நல்ல நம்பிக்கையான ஒரு குட்வில் பர்சன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓவர் டிராஃப்ட் பண்ண விடுவாங்க. அப்படின்னா வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு என்ன அர்த்தம், என்கிட்ட 10,000 தான் இருக்குது, ஆனால் எனக்கு 20,000 நான் எடுக்க போகிறேன். அப்போ நம்மளோட பேரில் இருக்க ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடனாக கொடுப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணணும், வித்தின் ஏ ஸ்பெசிஃபைட் லிமிட் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஒன்லி ஆன் த அமௌண்ட் ஆக்சுவலி ஓவர் டிராஃப்ட். அதாவது ஆக்சுவலி நம்ம 10,000 போட்டு வச்சுருக்கேன் என்னோட கரண்ட் அக்கௌண்ட்டில், எனக்கு 20,000 வேணும், நான் வித்ட்ரா பண்ண போகிறேன் பேங்க்குக்கு. அப்போ நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கியிருக்கேன், 10,000. ஆல்ரெடி என் அக்கௌண்ட்டில் 10,000 இருக்குது, நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்தது எவ்வளோ, 10,000. அப்போ நான் 20,000 எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிறது என்னோட பணம் 10,000. அப்போ பேங்க் கொடுத்த பணம் எச்சா கொடுத்தது எவ்வளோ, 10,000. அப்போது அவன் பேங்க் என்ன பண்ணுவான், அவன் நம்ம ஓவர் டிராஃப்ட் பண்ணோம் இல்லையா, ஓவர் டிராஃப்ட்னா
அதாவது நம்மளோட பற்று கணக்கில் இருக்கிற விட அதிகமாக எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டும் அவன் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவானாமா திருப்பி கொடுக்குற வரைக்கும். சரியாடா? அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அவனோட எல்லை அவனுக்குன்னு ஒரு உச்ச வரம்பு இருக்கும். சரியா? அவனோட நடப்பு கணக்கில் சராசரியாக ஒரு பணப்புழக்கம் வந்து அவன் வச்சுருக்கான் அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் இந்த மாதிரி நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எல்லாத்துக்குமே கொடுத்துட மாட்டாங்க, நம்மளோட குட்வில் பொறுத்து தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு என்னது, மாற்றுச்சீட்டை தள்ளுபடி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when goods are sold on credit, the suppliers generally draw bills of exchange upon customers who are required to accept it. The duration of such bill of exchange may be ranging from 15 days to 180 days. Instead of holding the bills till the date of a maturity, borrowers generally prefer to get them discount with the bank. Discounting bill of exchange refers to an act of selling a bill to obtain payment for it before its maturity. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஒன்றுமே இல்லை, மாற்றுச்சீட்டை தள்ளுபடி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, வென் கூட்ஸ் ஆர் சோல்ட் ஆன் கிரெடிட், சரக்குகளை கடன் அடிப்படையில் விற்கிறோம். கடனுக்கு ஒருத்தருக்கு நம்ம விற்கிறோன்னு வை, விற்பவர் வாங்குபவரின் பேரில், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு கிரெடிட்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஒருத்தன் ஒரு பொருள் ஒரு குட்ஸை வந்து கடனுக்கு விற்கிறான். சரியா? சப்ளை பண்ணான். இப்போ ஜென்ரலி ட்ரா பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கடனுக்கு ஒரு பொருளை விற்றுட்டான், ஆனால் அவன் பொருளுக்கு பணம் இனி தரல. இவன் என்ன பண்ணுறான், ஒரு ரெசிப்ட் ரெடி பண்ணுறான். இப்போது 10 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை நான் அவனுக்கு மாற்றி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனோட பேரில் என்ன பண்ணிக்கிறான், அந்த 10 லட்சம் மதிப்புள்ள சொத்தையும் அவன் பேரில் எழுதி வச்ச மாதிரி ஒரு ரெசிப்ட் ரெடி பண்ணுறான். அந்த ரெசிப்டை கொண்டு போய் பேங்க்கில் நம்ம என்ன பண்ணணும், இவன் வந்து பேங்க்கில் வந்து அவன் வந்து எனக்கு 10 லட்சம் தரணும், அந்த பணத்தை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு கடனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க போகிறோம். சரியா? இப்போ அந்த ரெசிப்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பேங்க்கில் நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ நான் 10 லட்சம் மதிப்புள்ள பொருளை ஒருத்தனுக்கு கிரெடிட்க்கு விற்றுட்டேன், அவன் எனக்கு 15 நாளில் அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 180 டேஸ் 180 நாள் அதுக்குள்ளே அவன் பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்போம். அதாவது வித்தின் பீரியட் அதில் இருக்கும். அந்த பீரியடுக்குள்ளே எனக்கு பணம் வந்துடும், அதனால் எனக்கு இந்த ரிசிப்டை வச்சுட்டு எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடன் வாங்கிக்கலாம். இப்போது அவன் கொடுக்கறதுக்கு லேட்டானால் கூட நம்ம பேங்க்கில் அந்த ரெசிப்டை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நம்ம பணம் வாங்கிடுறோன்னு வை. இப்போ அவன் நம்ம கடனுக்கு விற்றவன் நமக்கு பணம் தரலைன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் அந்த ரெசிப்ட் இருக்கு இல்லையா, அந்த பொருள் வந்து வேர் ஹவுசிங்கில் தான் இருக்கும். அப்போ அவன் போய் அதை சீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் அவன் என்ன பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணிக்கலாம், அதை அவங்க சேல் பண்ணி அவங்க விற்றுக்குவாங்க. அந்த மாதிரி. சரியா? அங்கே வேர் ஹவுசிங்கில் போய் அதை அப்படியே யாருக்காவது கைமாற்றி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, பொருளை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதர்வைஸ் இவங்க மேலே அந்த பேங்க் வந்து ஏதாவது கேஸ் பண்ண ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இதுதான் வந்து இதோட இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது டிஸ்கவுண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதான் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடணும், கடனை அவங்க கட்டிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th ஒன் ட்ரேட் கிரெடிட், வியாபார கடன். ட்ரேட் கிரெடிட் இஸ் த கிரெடிட் எக்ஸ்டெண்ட் பை ஒன் ட்ரேட் டு அனதர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பர்ச்சேசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். Purchase need not pay money immediately. After the purchase, such a credit appear in a balance sheet as trade creditors or account payable. Trade credits is very simple and convenient method of raising short-term finance. There is no formality involved in availing this facility. There is no need to give any security for trade credit. It is said to be more economical than bank loans. அதாவது ட்ரேட் கிரெடிட், தட் மீன்ஸ் வியாபார கடன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபார கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, இது என்னென்னா, ஒரு சரக்கு நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா உடனடியாக அவங்க பர்ச்சேசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், பர்ச்சேஸ் நீட் நாட் டு பே மணி இமிடியட்லி, உடனடியாக பணம் தர தேவையில்லை. ஆஃப்டர் த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை கடனாக எடுத்துகிட்டு போகிறான். பேலன்ஸ் ஷீட், அதாவது என்ன சொல்கிறாங்க, சச் கிரெடிட் அப்பியர்ஸ் இன் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஏ ட்ரேட் கிரெடிட்டாஸ் ஆர் அக்கௌண்ட் பேயபிள் இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் கிரெடிட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் கன்வீனியன்ட் மெத்தட் ஆஃப் ரைசிங் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் மாதிரி தான், ஆனால் என்னது இன்னும் இஎம்ஐ மாதிரி கட்டிக்குவாங்க. அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டு பொருளை சரக்கை வாங்கிட்டு ஒரு
தவணை முறையில் நம்ம பணத்தை கட்டுற மாதிரி இது ஒரு அப்படிங்கிறாங்க. அதாவது ட்ரேட் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மெத்தடில் அவங்க வாங்கும்போது அதனை ஒரு சில தவணைகளை அவங்கள செலுத்த செய்யலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி தொழில் கடன்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலரான நேர்மையான ஒரு குட்வில் வாங்கின மட்டும்தான் வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த சலுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? there is no need to give any security. இதுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் தேவையில்லை for trade credit அப்படிங்கிறாங்க. it's set to be more economical than bank loans அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது பொருளாதார ரீதியாக இந்த பேங்க் லோனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் லோன் வந்து இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்ஜ். பிளட்ஜ் மீன்ஸ் அடகு வைக்கிறோம் இல்லையா, ஒரு நகை கொண்டு போய் அடகு வைக்கிறோம் இல்லையா, அதுதான் பிளட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடகு கடன் அப்படின்னு. த கஸ்டமர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த பொசிஷன்ஸ் ஆஃப் எ ஆர்டிக்கல் வித் த கிரெடிட்டர் பேங்கர் அண்ட் ரிசீவ்ஸ் லோன் டில் த ரீபேமெண்ட் ஆஃப் லோன். அதாவது கடன் வாங்குகிறோம் ஒரு பொருளை வச்சு. சரியா? அப்போ அந்த பொருளை திருப்புறதுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் அந்த பொருள் பேங்க்கில் தான் இருக்கும். த ஆர்டிக்கல் இஸ் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த borrower. if the debtor fails the refund the லோனை ரீஃபண்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க பேங்கர் கஸ்டடியில் தான் நம்மளோட என்ன பொருள் என்ன பிளட்ஜ் பண்ணுறோமோ அது இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்ஸ். கிரெடிட்ஸ் பேங்கர்ஸ் வில் ஆக்ஷன் த ஆர்டிகல்ஸ் பவுண்ட் த அட்ஜஸ்ட் த அவுட்ஸ்டாண்டிங் லோன் ஃப்ரம் த சேல் ஆஃப் ப்ரொசீட்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்க, கடனை கட்டினா அவங்க பொருளை திருப்பி கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் நம்ம கடனை கட்டாமல், அதாவது அடகு வச்ச பொருளை நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு லெட்டரோ அதர்வைஸ் ஃபோன் காலோ பண்ணுவாங்க. ஏலம் விட்டுருவோம், லீஸுக்கு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கும் நம்ம எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா அதுக்கான அவங்க கொடுத்த பணத்துக்கும் வட்டிக்கும் சேர்த்து அவங்க அந்த பொருளை விற்று அவங்களோட பணத்தை பேங்க்கே அவங்க எடுத்துக்குவாங்க. சரியா? அதர்வைஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து பொருளை கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து கஸ்டடியில் நம்மளோட ஜுவல்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதர்வைஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் விட்டோம்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, நம்ம எந்த ஒரு டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பொருளை லீஸ்க்கு விட்டு அதுக்கான பணத்தை அந்த பேங்கர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. சரியாடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்போதகேஷன், பந்தக கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் லோன் டேக்கன் பை எ depositing document of title of the property with the bankers. Of course the physical possession of assets property is with the borrower. If the borrower, that means hypothecation அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தக கடன். இது வந்து நம்ம நேம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தவிர இது நமக்கு நல்லாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாடா, இப்போ depositing document of title of the property with the banker. Of course the physical possessions, அதாவது அசையும் சொத்துக்களை of asset property, it's as the borrower. If the borrower fails to repay the loan amount, the article hypothecated will be sold in action by the banker concerned. Business people hypothecate goods and equipment to get. This type of loan, it's loan taken on the security மூவபிள் அசட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அசையும் சொத்துக்களை வந்து அதனோட ஆவணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கோட ஆர்சி புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை வச்சு நம்ம வந்து ஃபினான்ஸில் பணம் வாங்குகிறோம். அப்போ என்னன்னா நம்ம பொருளோட உரிமையை நம்ம யார்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸில் கொடுத்து பணம் வாங்குகிறோம். வண்டி புக்கு வச்சு பணம் வாங்குறோம் இல்லையா, அப்போ அதை வாங்கி அந்த பணம் வாங்கும்போது அந்த வண்டி புக்கை அவன் வச்சுக்கிறான். ஆனால் பொருள் நம்மகிட்ட தான் இருக்கும், வண்டி நம்மகிட்ட தான் இருக்கும். ஆனால் அவனோட உரிமையை மட்டும் நம்ம அவன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம் அந்த கடனுக்காக பணம் வாங்கியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த தவணை பணத்தை கட்டி முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், அந்த வண்டி புக்கை வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம கட்ட தவறினால் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அந்த நம்மளோட பொருளை அவங்க சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திஸ் இஸ் கால்டு ஹைப்போதகேஷன். சரியாடா? அதுக்கப்புறம் மோர்டேஜ் மீன்ஸ் அடமானம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் லோன் டேக்கன் ஃப்ரம் த பேங்க் பை lodging with the banker title deeds of immovable assets like land and building. Business people raise loans by depositing the title deeds of the properties with the bank. அதாவது அசையா சொத்து ஈடாக வச்சு நிதி திரட்டுற முறைக்கு தான் மார்டேஜ் அப்படின்னு பேர். சரியா? அடமானம் அப்படின்னு பேர். கடனாளியோட நிலமாக இருக்கட்டும், கட்டிடமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அசையா சொத்துக்கள்னால் என்னது, வீடு நிலம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதோட சொத்து டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பணம் வச்சு அடகு வச்சு வாங்குறோம் இல்லையா, பிணையம், அதாவது செக்யூராக கொடுத்து இது மூலமாக கடன் தொகையை வந்து நம்ம வாங்கிக்கிறது. முழுவதும் திருப்பி அடைச்ச பிறகு அதை வந்து பிணையம் வச்சு நம்ம செக்யூராக வச்சதை பத்திரத்தை வாங்கிடலாம். பத்திரத்தை வச்சு பணம் வாங்குகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் பணத்தை கட்டி திருப்பிக்கிற பேர் தான் மார்டேஜ் அப்படின்னு அர்த்தம். சரியா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன் அகெயின்ஸ்ட் த செக்யூரிட்டிஸ், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பிணைய கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, செக்யூரிட்டிஸ் கொடுத்து லோன் அகெயின்ஸ்ட் த செக்யூரிட்டிஸ்னு என்னது, பிணைய ஒரு நில வைப்பு ரசீதாக இருக்கட்டும், ஏட்டுக்கடன், காப்பீடு திட்ட ஆவணங்கள், இதெல்லாமே இதை என்ன சொல்லணும்னா ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸு, அதுக்கப்புறம் பாண்ட்ஸு, ஏதாவது ஒரு சரக்கு நம்ம வச்சுருந்தோன்னா அதோட ரசீது, ரயில் ரசீது, ரயிலில் வந்து என்னோட 10 லட்சம் மதிப்புள்ள சரக்கு இருக்குது அப்படின்னா அதோட ரசீது, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் என்னென்னு பாரு, இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சப்ளை பில்ஸு, சாஸ் டிபெஞ்சர்ஸ், பாண்ட் ஆஃப் கம்பெனி, டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில் ஆஃப் த கூட்ஸ் லைக் ரயில்வே ரெசிப்ட்ஸ், பில் ஆஃப் லேடிங், ட்ரஸ்ட் ரெசிப்ட், வேர்ஹவுசிங் கீப்பர்ஸ் ரெசிப்ட், புக் கெப்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். இதெல்லாம் என்ன மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு கூட்ஸோட பில், இப்போ 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கூட்ஸுக்கு நான் தான் சொந்தக்காரி. ஆனால் கூட்ஸாக என்கிட்ட இருக்குது ஒரு பக்கத்தில், அதாவது வேர் ஹவுஸ்லாம் நான் வச்சுருக்கேன் ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள கூட்ஸ். அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் அந்த ரெசிப்ட். சரியா, இப்போ ரயில் ரெசிப்ட், ரயிலில் வந்து என்னோடய பொருள் 10 லட்சம் ரயில் வந்து கூட்ஸ் ரயிலில் வந்துட்டுருக்கு, அதுக்கான ரெசிப்ட். ஷிப்பில் வந்து என்னோட ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ண கூட்ஸு வந்துட்டுருக்கு, அது என் பேரில் தான் இருக்குது, அதுக்கு ரெசிப்ட் என்னோட பேரில் இருக்குது. அந்த ரெசிப்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ளச் பண்ணி செக்யூராக கொடுத்து பேங்க்கில் நம்ம கடன் வாங்கலாம். சரியா, அதுதான் பில் ஆஃப் லேடிங், ட்ரஸ்ட் ரெசிப்ட், வேர் ஹவுசிங், பண்டக காப்பகத்தில் என்னோட 10 லட்ச ரூபா மதிப்புள்ள சரக்கு இருக்குது, நான் அந்த ரெசிப்ட்டு என் கையில் வச்சுருக்கேன்னா அதை நான் பேங்க்கில் கொடுத்து செக்யூராக கொடுத்து, அதாவது பிணையமாக கொடுத்து நம்ம கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா. அதுக்கப்புறம் க்ளீன் லோன், தூய கடன், பிணையமற்ற கடன் அப்படின்னு அர்த்தம். தூய கடன்னா செக்யூர் இல்லாமல், தூய கடன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு செக்யூரும் இல்லாமல், ஒரு ஈடாக நான் கடன் 10 லட்சம் வாங்குறேன்னா அதுக்கு எதுவுமே வந்து ஈடாக எதுவும் இல்லாமல் கடன் வந்து அவங்களோட குணநலன்கள் அதாவது திருப்பி செலுத்திடுவாங்களா, அவங்களோட அந்த எஃபிஷியன்ட் இருக்கா, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அதை பார்த்து கொடுக்குறாங்க இல்லையா. பேங்க் ப்ரொவைட் க்ளீன் லோன் டு சர்டைன் கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் worthiness on the basis of their character, capacity and capability, அதாவது உன்னோட கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி அண்ட் குட்வில் இதெல்லாம் பார்த்து உன்னோட கேரக்டர் பார்த்து நல்ல வரவு செலவான ஒரு நல்ல கஸ்டமர்ஸ்னை பார்த்து கொடுக்கக்கூடியது க்ளீன் லோன். அதாவது எந்த ஒரு செக்யூரும் நம்ம கொடுக்காம நம்ம பேரில் இருக்கக்கூடிய குணநலன்களை பார்த்து கொடுக்கக்கூடியது தான் க்ளீன் லோன். சரியா, இட் சிம்ப்ளி கிராண்ட்ஸ் லோன் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. இன் அதர் வேர்ட்ஸ், க்ளீன் லோன் இஸ் லோன் கிவன் வித்தவுட் எனி செக்யூரிட்டி ஆர் வித் பர்சனல் செக்யூரிட்டி. அதாவது இது என்னது, நம்மளோட செயல் திறமையை பற்றி அவங்க நல்லா அடிப்படையில் நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியது தான் இந்த க்ளீன் லோன். சரியாடா. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் பேப்பர், சிபி, வணிகத்தாள். இனி 2 இருக்குது. சரி, கமர்ஷியல் பேப்பர் சிபி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குறுதி தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர் இஸ் an unsecured money market instrument in the form of a promissory note. Corporates, primary dealers, PD and all India financial institution are eligible to issue commercial paper. It was introduced in India in 1990. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1990 அண்டர் செக்ஷன் 45W ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த செக்ஷன் படி ரிசர்வ் பேங்க்கோட சட்டத்திட்டப்படி உருவாக்கியிருக்காங்க. இட் இஸ் issued by the firm to raise the funds for the short period. It can be issued for a maturities between a minimum of 7 days and maximum up to 1 year from the date of issue. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக்குறுதி தாள் அந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைடா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி தாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நிறுவனம் ஒரு ஷேர்ஸ் எப்படி வெளியிடுறாங்களோ அந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா, இது மினிமம் பார்த்தீங்கன்னா 7 days, அதர்வைஸ் இன்னும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 year 365 நாள் இதோட மெச்சூரிட்டி டேட். இந்த வருஷம் இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பப்ளிக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ இதை நம்பி நல்ல கம்பெனி அப்படிங்கும்போது எப்படி ஷேர்ஸ் வாங்குகிறோம் அந்த மாதிரி மக்கள் வந்து பணம் போடுவாங்க. சரியா, பணம் போடும்போது அதாவது அந்த ஷேர்ஸை வாங்கும்போது அந்த ரெசிப்டெல்லாம் இருக்கும் இல்லையா, இனியும் நமக்கு பணம் தேவைப்படும். அப்படிங்கும்போது மக்கள் வாங்கின பத்திரங்களோட ரெசிப்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு கூட நம்ம பேங்க்கில் நம்ம லோன் வாங்கலாம். அதான் அப்படி சொல்கிறாங்க. அதான் கமர்ஷியல் பேப்பர்ஸ், வணிகத்தாள்கள் இருக்கும் இல்லையா, நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா வணிகத்தாள்கள், அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ், வாடகை கொள்முதல் நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா small scale firms can acquire industrial machinery, office equipment, vehicle etc. without making full payment through hire purchase. அதாவது
தொழில் நிறுவனங்களுக்கு தங்களுக்கு வேண்டிய ஒரு இயந்திரமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டூல்ஸாக இருக்கட்டும், அலுவலகம் ஆஃபீஸ்க்கு தேவையான உபகரணமாக இருக்கட்டும், அதாவது வெஹிக்கல்ஸாக இருக்கும், வாங்கும்போது அதனுடைய முழு மதிப்பையும் செலுத்தாமல் அதன் ஒரு பகுதியை மட்டும் அட்வான்ஸாக கொடுத்து அந்த பொருளை வாங்கும் முறைக்கு தான் இந்த வாடகை கொள்முதல் நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹை பர்ச்சேஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ஃபுல் அமௌண்ட்டும் கட்டி வாங்காமல் ஒரு பகுதியை மட்டும் கட்டி வாங்கக்கூடியது தான் இது பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வாடகை கொள்முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெறப்பட்ட ஒரு சொத்தை வந்து கடன் வாங்கினவன், சரியா, இந்த பொருளை வச்சு என்ன பண்ணிக்கலாம், உற்பத்தி செய்யலாம், தன்னோட வியாபார நடவடிக்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அவன் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வாடகை கொள்முதலில் வாங்கிய பொருளோட மதிப்பை வந்து அவன் என்ன சொல்லணும், இன்ஸ்டால்மெண்ட்டில் அவன் தவணை முறையில் திருப்பி தரணும். இப்போ ஒரு வண்டி வாங்குறான், ஒரு கம்பெனி நடத்துகிறான், வண்டி வாங்குறான், டூல்ஸ் வாங்குறான், மிஷினரி வாங்குறான். இப்போ கொஞ்சம் அமௌண்ட் கட்டி மட்டும் வாங்கிடுறான் தன்னோட கம்பெனி பேரை பயன்படுத்தி. அப்போ அவன் என்ன பண்ணலாம், அந்த பொருள் அவனுக்கு உரிமை ஆயிடுது. கொஞ்சம் பணம் கட்டி இன்ஸ்டால் பண்ணி ஃபுட் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கான். அப்போ அந்த தொழில் நடவடிக்கைக்கு அவன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் அதில் வந்து ஏர்னிங் பண்ண அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் பணத்தை திருப்பி கொடுத்துடணும். கடைசி தவணை தேதி வரைக்கும் அவன் என்ன பண்ணிடணும், அந்த பொருள் மீதான உரிமையை வந்து அவனுக்கு என்ன மாற்றி கொடுத்துருவாங்க. ஒரு மெஷினரி, ஒரு டூல்ஸு, ஒரு வெஹிக்கல் இதெல்லாம் வாங்குறான் ஒரு கம்பெனிக்காரன். பணம் கொஞ்சம் ஒரு 10 லட்சம் மதிப்புள்ளது 5 லட்சம் கொடுத்து வாங்கிடுறான். மீதி 5 லட்சத்தை அவன் என்ன பண்ணிடணும், அதெல்லாம் யூஸ் பண்ணி அவன் எந்த பொருள் வேணாலும் தயாரிச்சுக்கலாம். அவனோட டிரான்சாக்ஷன், அவனோட சேல்ஸுக்கு எல்லாமே, அவன் வெஹிக்கல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட் கட்டி அவன் வித்தின் பீரியட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள கட்டிடணும், 1 இயர்க்குள்ள கட்டிடணும் அப்படின்னு டைம் தருவாங்க. அதுக்குள்ளே அவன் கட்டி முடிச்சுட்டா அவனோட நேமுக்கு எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். அதாவது அவனோட உரிமை, அவன் வந்து என்ன பண்ண, அவன் பொருள் வந்து முழு உரிமையும் அவனுக்கே வந்துடும். சரியா? அந்த நிறுவன ஓனருக்கே வந்துடும். அந்த மாதிரி மாற்றி அமைச்சிருவாங்க. சரியா? இப்போ இருக்கிற ஒரு அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய தொழிலக கழகம், இந்த மாதிரிலாம் பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள், கருவிகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ் மூலமாக தான் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? NSIC, அதாவது நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் ப்ரொவைட் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் டு ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ். இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்களாமா. எதுக்குன்னா சின்ன நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பொருளாக ஒரு மிஷினரியெல்லாம் தயாரிக்கிற இடத்துல ஒரு சின்ன தொழிற்சாலைகளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பணம் முன்பணமாக கொடுத்து நீங்கள் வந்து மிஷினரி வாங்கிட்டு போங்க, உங்களோட தொழிலை வந்து சிறப்பாக செய்யுங்க, நீங்கள் ஏர்னிங் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் செட்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அடுத்தது ஃபைனலாக என்னது கொடுத்துறாங்க, ஃபேக்டரிங், கடன் வசூல் முகமை. இது ஃபேக்டரிங் நம்ம ஒரு லெசனில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை அதர்வைஸ் வந்து அடுத்த லெசனில் வருதான்னு தெரில. ஆனால் ஃபேக்டரிங் பற்றி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபேக்டரிங்னு என்ன பார்த்தோம், கடனை வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முகமை. அது பார்த்தோமா இல்லையா? Factoring is one of the methods of raising business finance through the sale or mortgage of book debt. Under this method, business concern sell the accounts receivable to a finance company called a factoring at discount. அதாவது கடன் வசூல் முகமை அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடனை நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னா அந்த கடனை வசூலிக்கிற பொறுப்பை வந்து இங்கே கொடுத்துறது ஃபேக்டரிங். ஒரு கேங் மாதிரி, ஒரு குழு மாதிரி, ஒரு முகாம் மாதிரி நடத்துகிறாங்க. கடனாளிடமிருந்து நேரடியாக கடனை வசூலிக்க முடியலனா இவங்கக்கிட்ட போய் இவங்க வசூல் பண்ணி கொடுக்க சொன்னால் கடன் முகமை என்ன பண்ணும், கடனை வசூல் பண்ணி இந்த ஃபேக்டரிங்காரங்க கடன் வசூல் பண்ணி தருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கமிஷனை எடுத்துக்குவாங்க. சரியா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா வசூல் முகமை, அதாவது ஃபேக்டரிங் 1 கோடிக்கு கடன்களை வந்து வாங்கித்தரேன் அப்படின்னு ஒரு கடனாளி 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான். அப்போ என்ன பண்ணுவான்னா 90 லட்சம் வந்து திருப்பி வாங்கி கொடுத்துருவாங்க. மீதி 1 லட்சத்தை அவங்க கமிஷனை எடுத்துக்குவாங்க. இதை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரிங் பண்ணுற வேலை. சரியாடா? இப்போ கடன்னா இப்போ பேங்க் மூலமாக நம்ம கடன் வாங்கியிருக்கோம். பேங்க் வந்து எவ்வளோ மேனேஜர் இருப்பான், எல்லாமே இருப்பான். போய் நம்ம வந்து என்ன நோட்டீஸ் தான் விட முடியும், அதர்வைஸ் நம்ம மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம போய் அடாவடியாக வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்டரிங் முகாம்கள் இருக்கும். அதாவது கடன் வசூல் முகமை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் ஃபேக்டரிங்கில் போய் நம்ம என்ன பண்ணலாம், புகார் பண்ணி எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துரு அப்படின்னா அந்த ஃபேக்டரிங்காரன் ஒரு குழு வச்சுருப்பான், ஒரு கேங்காக ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அவங்க போய் கடனை வசூல் பண்ணி கொடுத்துட்டு இப்போ 1 கோடி ரூபாய்க்கு 90 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வச்சுக்குவாங்க. சரியா? அந்த மாதிரி 10 லட்சம் அவங்க வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி. சரியா? கமிஷன் மாதிரி 10,000 ரூபா அவங்க தரணும் அப்படின்னா எனக்கு 9,000 வாங்கி கொடு, 1000 ரூபா உனக்கு தரேன். அந்த மாதிரி. திஸ் இஸ் கால்ட் ஏ ஃபேக்டரிங். இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் குறுகிய கால நிதி ஆதாரங்கள் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ், அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியடில் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஃபினான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியாடா? ரொம்ப லென்த்தியாக போகுது, அதனால் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.